வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 89வது மேட்சான பிகேல பெங்களூர் புல்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயின்ட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோல உடனடியா பாருங்க. அப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல், நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல கபடி டீம்ஸ் கொடுக்கும்போது கீழே வந்து சஜஷன் சொல்றோம். ஸோ அந்த சஜஷனை கூட நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2 மேட்சா அந்த சஜஷன் மூலமா டீம் போட்டவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா போனேன் அப்படின்னா சேஃபான ஆப்ஷனா சஜஷன்ல கொடுப்பேன். சேஃபான டீம் போட்டா இந்த மாதிரி நீங்க ரிஸ்கான ஆப்ஷன் கூட எடுக்கலாம்னு சொல்லி கூட சஜஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ அதனால டீமை மட்டும் பார்க்காதீங்க, கீழே என்ன சொல்றேன் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முதல் காரணம் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ரொம்பவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. அதே போல கபடி விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்11ல ஒரு டைம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேல்யூவா இருக்கும். அதனால அது லோ பெர்சன்டேஜ் கான்டெஸ்டா இருந்தாலும் சரி, அதிகமான ரூபாய் கட்டி விளையாண்டாலும் சரி, அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. அதே போல சூப்பரான உங்களுக்கு வந்து லீடர் போர்டு, எல்லா சீரீஸுக்குமே நல்ல ஒரு லீடர் போர்டு கொடுக்குறாங்க. இன்னும் நம்ம டிசம்பர் 15ல பிபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஎல்க்கு அடுத்தபடியா ஒரு பெரிய லீக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியால அவங்க உள்ளூர்ல மெல்போர்ன் ஸ்டார்ஸ், மெல்போர்ன் ரெனகட்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ், சிட்னி தண்டர்னு சொல்லி ஆடக்கூடிய லீக் வருது. ஸோ அதுக்கு லீடர் போர்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப்பா உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு டைம் வந்து நீங்க ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் வீடியோ பாக்குறீங்களோ எல்லாருமே ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அப்புறம் புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டேபிள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற டீமுக்கும் டேபிள்ல செகண்ட்ல இருக்கிற டீமுக்கும் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரெண்டுமே லாஸ்ட்ல தான் கிடக்குறாங்க. ஸோ கடைசியில கிடக்கிற டீமா வந்து பெங்களூர் புல்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ட்ஸுக்கான ப்ரெடிக்ஷனை நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஏன்னா ஒரு டீம் ஸ்ட்ராங்கானா அந்த டீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீம் வந்து செட் பண்ணுவோம். இல்ல ரொம்ப கேவலமா விளையாண்டா ஒரு டீம் ஸ்ட்ராங்கா விளையாடும். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்படி கிரியேட் பண்ணிடுவோம். ரெண்டுமே வந்து வீக்கான டீம் அப்படிங்கும் போது யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா ரைட் கார்னரா சௌரப் நந்தால் இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அருள் வந்து லாஸ்ட் மேட்ச் ஆனார். ஆனா வந்த எல்லா மேட்சுமே அது லாஸ்ட் மேட்ச்ல அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிளா பண்ணதுனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கோச் வந்து உடனே சௌரப் நந்தால் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஸோ அதனால ரைட் கார்னர்ல அருள் கூட ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவர் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப கேவலமா விளையாண்டதுனால சௌரப் நந்தால் சப்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால சௌரப் நந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா அவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரைட் கவர்ல நமக்கு வந்து லக்கி இருக்கிறாரு. அடுத்து வந்து லெஃப்ட் கவர்ல வந்து நமக்கு வந்து பிரதீக் இருக்கிறாரு. லெஃப்ட் கார்னர்ல நமக்கு வந்து நிதின் ராவல் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குஜராத் ஜெயின்ஸோட முதல் மெயின் ரைடர் பாத்தீங்க அப்படின்னா குமான் சிங். மேக்சிமம் குமான் சிங் வந்து 20 ரைடு வந்து ஆடிடுவாரு. சரிங்களா, குறைஞ்சது 20 ரைடு, 15ல இருந்து ஒரு 20க்குள்ளன்னு வச்சுக்கோங்க, அந்த சைடு ஆடுறாரு. அதுக்கு அடுத்தபடியா பிரதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து 20 ரைடுக்குள்ள ஆடிடுவார். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்றோம், ஒரு 15ல இருந்து 20க்குள்ள ஆடுவாரு. ரைட் ரைடரா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஹிமான்சுன் அப்படின்னு ஒருத்தர் ஆடுவாரு. அவர் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 8க்குள்ள வந்து ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு பிளேயர் அப்படின்னு சொன்னா ராகேஷ் வந்து சப்ல இருக்கிறாரு, மோனு இருக்கிறாரு. ஸோ அவங்களாம் சப்ல இருந்து வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் அவங்களும் ரைட் ரைடர்ஸ் தான் ஹிமான்சுலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ரைட்டை விட இந்த சைடு வந்து கொஞ்சம் டாமினேட் வந்து அதிகமா இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னா குமானுக்கு வந்து டே கொஞ்சம் நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அதிகப்படியா ரைடு போயிடுவாரு. அது ஒரு பிளஸ் இருக்கு குமானு கிட்ட. அதே போல பிரதீக்கும் வந்து டே வந்து நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரதீக் தஹியாவும் அவரும் நல்லா ரைடு வந்து நிறைய போவார். அதனால நம்ம வந்து நிதின் ராவலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. சௌரப் நந்தாலுக்கு நல்ல ஃபார்ம்ல வந்து அந்த அளவுக்கு இந்த சீசன்ல சௌரப் நந்தால் சொல்ற அளவுக்கு ஒன்னும் ஃபார்ம்ல கிடையாது, வேஸ்ட் தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச்ல சௌரப் நந்தால் ஒரு நல்ல ஒரு
பிக்கா வந்து உங்களுக்கு வந்து இருப்பார். அதுக்கு அடுத்தபடியா ரைட் கவரா லெஃப்ட் கவரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேபி உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல இல்ல மினி லீக் டீம்ஸ்ல இல்ல ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய இந்த மாதிரி லீக்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க வந்து லக்கிய வந்து கொஞ்சம் நீங்க வந்து போக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். நான் எதுல சொல்றேன், ஸ்மால் லீக்ல சொல்லல, இந்த மினி லீக் ஒரு 10 பேருக்கு விளையாடக்கூடிய எந்த லீக்கா இருந்தாலும் நீங்க வந்து லக்கிய வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதிகமான ரைட் ரைடர்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னைக்கு பெங்களூர்ல வின் ஆகி இவரோட கவர் பொசிஷன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி மேக்சிமம் ரொம்பலாம் வேணும், ஒரு 3 டேக்கிள் பண்ணா கூட 3x20 ஒரு 60 பாயிண்ட் பிளஸ் பிளேயிங் 7 அப்புறம் ஆல் அவுட் மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு 60 பிளஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லக்கிய வந்து கொஞ்சம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க 10 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல. அடுத்து ரைடர்ஸ் வந்தீங்க அப்படின்னா பிரதீப் நர்வால், அக்ஷித் துல்லே, சுஷில். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைடரா தான் இருக்கிறாங்க. ஸோ பெங்களூர் அப்படின்னாலே லெஃப்ட் தான் மோஸ்டா. ஜெய் பகவானே அப்புறம் பங்கஜ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து ரைட் ரைடர்ஸ் விளையாடுறாங்க. பட் அவங்களோட ஸ்டார்டிங் 7ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே லெஃப்ட் ரைடர்ஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரதீப் நர்வாலுக்கு மட்டும் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் எடுத்தா போதும். மற்றபடி யாருமே வந்து நம்மளால 40 நிமிஷம் ஃபுல்லா ஃபீல்டுல இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது கிரவுண்ட்ல. ஆனா பிரதீப் நர்வால் கேப்டன் அப்படிங்கிறதுனால அவர் 40 நிமிஷமும் ஃபுல்லா கிரவுண்ட்ல இருக்கிறாரு. அது ஒரு பிளஸ் இருக்கு அவர்கிட்ட. மற்றபடி எனக்கு இவங்க கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா திடீர்னு லாஸ்ட் மேட்ச் பங்கஜ் உள்ள கொண்டு வராங்க 20வது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே. அதுக்கு அடுத்து ஜெய் பகவான் திடீர்னு உள்ள வந்துருவாரு. அதனால எனக்கு இவங்க மேல அந்த நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால சேஃபா போறதுனால நான் பிரதீப் நர்வாலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கேன். அவர் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிறதுனால இல்ல, 40 நிமிஷமும் ஃபீல்டுல இருக்கிறாரு. ஸோ அந்த காரணத்துக்காக. ஸோ இம்பார்ட்டன்ட் வைஸா பாத்தீங்கன்னா சௌரப் நந்தால், நிதின் ராவல், பிரதீப் நர்வால் இந்த 3 பேரு கொஞ்சம் நல்லா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், 10 பேருக்கு மேல விளையாடக்கூடிய எல்லா லீக்லயுமே லக்கிய வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்தீங்க அப்படின்னா நிதின் ராவலுக்கு வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு இந்த டீம்ல. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஒருவேளை இன்னைக்கு ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஒண்ணு குஜராத் ஜெயின்ஸ் ஒண்ணு பெரிய டீம்லாம் கிடையாது சரிங்களா, நல்லா டஃபா கொடுத்து ஆடுவாங்க அப்படிலாம் கிடையாது. பிரதீப் நர்வால் சூப்பர் 10 போட்டார் அப்படின்னா உங்களுக்கு அவரை வச்சு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா போட்டீங்கன்னாலும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சௌரப் நந்தால் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒருத்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அதனால நான் பிரதீப் நர்வால் அண்ட் நிதின் ராவலை மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன்ல உங்களுக்கு சொல்றேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குஜராத். ஸோ இந்த டீம் வந்து நல்லா ஆடுறாங்க, பட் பினிஷ் அவங்களால பண்ண முடியாது. அதாவது ரைட் கார்னர்ல ஹிமான்சு, ரைட் கவர்ல மோஹித், அடுத்து லெஃப்ட் கவர்ல சாந்தால், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல ஜிதேந்தர் யாதவ் வந்து நமக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் எப்போ சொல்றது பெங்களூர் ரைடர்ஸ் அப்படின்னாலே மோஸ்டா லெஃப்ட் ரைடர்ஸா நண்பா. எக்ஸ்பெக்ட் ஜெய் பகவான், ஸோ அவரு வந்து ரைட்ல ஆடுவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் யாரு நம்ம பங்கஜ். இந்த 2 பிளேயர் வந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ல ஆடுறாங்க மோஸ்டா. மீது எல்லாருமே வந்து அக்ஷித், அதுக்கப்புறம் நம்ம பிரதீப் நர்வால் எல்லாருமே லெஃப்ட் ரைடர்ஸ் தான். ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த 2 கார்னருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது ஹிமான்சுவா இருக்கட்டும் அண்ட் ஜிதேந்தர் யாதவா இருக்கட்டும், இந்த 2 பேருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆனா இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிதேந்தர் யாதவ சில மேட்ச்ல நம்ப முடியல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ரோஹித்னு ஒரு பிளேயர் இருக்காரு, இதே பொசிஷன்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அவரை வந்து சப்ல எடுத்துட்டு வராங்க. எப்போ ஜிதேந்தர் யாதவ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேக்கிள் பண்றாரு, 3 அன்சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு அப்படின்னா கோச் வந்து கண்டிப்பா ஜிதேந்தர் யாதவ் மாத்திடுறாரு. அதே ஹிமான்சு மிஸ்டேக் பண்ணா மாத்த மாட்டாரு. ஹிமான்சு 4-5 டேக்கிள் பண்ணி மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல சோம்பீர் வருவாரு. அதனால கம்பேர் டு ஹிமான்சு அண்ட் ஜிதேந்தர் யாதவுக்கு இந்த ஒரு பெரிய மைனஸ் இருக்கு. ஆனா அது செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது அவர் வந்து 80% மேல இருக்காரு. அதனால இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஃபீல்டுல வந்து சில மேட்ச் வந்து ஃபுல்லா இருக்க மாட்டாரு. அது மட்டும்தான் ஜிதேந்தர் யாதவ்கிட்ட ஒரு குறை. பட் இன்னைக்கு வந்து அவருக்கு பொசிஷன் வந்து கொஞ்சம் கம்பேர் டு ஹிமான்ஸோட இவர் கம்மி தான். ஏன்னா ஹிமான்ஸ் சைடு தான் ஃபுல்லா எல்லாரும் ஆடுவாங்க. அண்ட் மோஹித்தை வந்து 70% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ரைட் கவர். இங்க யார் ஆடுறான்னு தெரியல, அவ்வளவு பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா சாந்தலுக்கு வந்து வெறும் 10% தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் கவருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு மேல ஆடக்கூடிய லீக்கா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இவரை வந்து ஒரு பெஸ்ட் உங்களுடைய
ட்ரம்ப் கார்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க ஏன்னா எல்லாருமே லெஃப்ட் ரைடர்ஸா இருக்காங்க. நீங்க ஒருக்கா ஸ்டார்டிங் 7 பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் 7 பார்த்து எல்லாருமே லெஃப்ட் ரைடர். ஏன்னா திடீர்னு ஒருவேளை ஜெய் பகவான், பங்கஜ், பிரதீப் நர்வால் இந்த 3 பேர் வந்தாங்கன்னா இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது, மோகித்தி கொடுத்துடணும். ஸோ ஸ்டார்டிங் 7 கொஞ்சம் பார்த்துட்டு லெஃப்ட் ரைடரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இவருக்கு வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் இஷ்டத்துக்கு டேக்கிள் பண்ணாரு. அது சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல் 2வது 8 இது பண்ணி 2 சக்சஸ்ஃபுல் கொடுத்தாரு. ஸோ 8 இன்னைக்கு மேட்ச்ல அந்த மாதிரி ஒரு 8 இது பண்ணி ஒரு 5 வந்துட்டுனா, அதனால ஒரு ட்ரம்ப் கார்டா விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பா அவரை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மற்றபடி பாத்தீங்கன்னா ஹிமான்சு, மோஹித், ஜிதேந்தர் யாதவ் வந்து உங்களுக்கு வந்து சேஃபான பிக்கா வந்து இருப்பாங்க. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல அதிகம். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் குமான் சிங், பிரதீப் தயா 2 ரைடர்ஸுமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா குமான் வந்து லெஃப்ட் ரைடர், பிரதீப் தயா ரைட் ரைடர், ஹிமான்சு வந்து ரைட் ரைடர். பட் சப்ல இருந்து வராரா, இல்ல இந்த இடத்துல மோனோ ஆட வைக்கிறாங்களா, இல்லைன்னா ராகேஷ் ஆட வைக்கிறாங்களான்னு தெரியாது. இந்த 3rd ரைட் ஆப்ஷன்ல ராகேஷ் கூட வரலாம், மோனு கூட உள்ள வரலாம். பட் இந்த 2 பேர் தான் பிரைமரி ரைடர். குமான் அண்ட் பிரதீப் தயா மாத்தி ரைடு போவாங்க. யாருக்கு டே செட் ஆகும்? சில அன்னைக்கு குமானுக்கு வந்து டே செட்டே ஆகாது, பெருசா ஸ்கோர் பண்ணவே மாட்டாரு. அன்னைக்கு பிரதீப் தயா நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. குமானுக்கு நல்லா டே செட் ஆச்சுன்னா பிரதீப் தயா வந்து ஸ்கோர் பண்ண மாட்டாரு, அவ்வளவுதான். ஆனா பிரதீப் தயாட்ட மேட்ச் ஒரு டேக்கிள்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மேபி. ஏன்னா அவர் வந்து டேக்கிளும் பண்ணக்கூடிய திறமை உள்ள பிளேயர். கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா நீங்க குமானுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம், ஹிமான்சுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். இன்னைக்கு ஆப்ஷன்ல ஜிதேந்தர் யாதவுக்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். பிரதீப் தயாவுக்கு மேபி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. நிறைய கிராண்ட் லீக் டீம்ஸ் எல்லாம் போடுறவங்க அவரையும் வச்சு கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எடுங்க. அப்புறம் இதுதான் முக்கியம். இன்னைக்கு மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சாண்டல். ஸோ நம்ம எப்போ சொன்னதுதான் அவரு. ஏன்னா லெஃப்ட் கவர் ஆப்ஷன் இன்னைக்கு வந்து குஜராத் ஜெயின்ஸுக்கு நல்ல ஆப்ஷன். வெறும் 10% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அது உங்களுடைய கையில இருக்கு, ரிஸ்க் எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும். அடுத்து சௌரப் நந்தால் ரைட் கார்னர்ல வந்து பெங்களூர் புல்ஸ்ல இருக்கிறாரு. ஸோ ஃபார்ம்ல வந்தார் அப்படின்னா ஒரு 2-3 டேக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல லக்கி குமார், ஸோ அவரும் வந்து பெங்களூர்ல வந்து இருக்கிறாரு, ரைட் கவர்ல இருக்காரு. ஏன்னா இங்க குஜராத்ல வந்து ரைட் ரைடர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல ஒரு மினிமம் ஒரு 30% கீழே. அதுவும் இந்த 2 லக்கி குமார்லாம் 10%, அதே போல சாண்டலும் வந்து பாத்தீங்கன்னா 10%. ஸோ அவங்களை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம். அட்லீஸ்ட் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ண பயந்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல, அந்த நம்ம XL11 ஆப்லாம் 50 பேர் விளையாடக்கூடிய மினி கிராண்ட் லீக்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி லீக்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா திடீர்னு முதல் ரேங்க் கூட வரலாம். 10%ங்கும் போது யாருமே அந்த லீக்ல எடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். சும்மா ஸ்மால் லீக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண வரல. அடுத்து இன்னைக்கு மேட்ச்ல இருக்கக்கூடிய ரிஸ்கான பிளேயர் ஆப்ஷன் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் நர்வால். ஸோ ஒரு நல்ல ரிஸ்கான பிளேயர். டே செட் ஆச்சுன்னா கண்டிப்பா சூப்பர் 10, இல்லை அப்படின்னா அவரால் ஸ்கோர் பண்ண முடியாது. பட் குஜராத் ஜெயின்ஸோட டிஃபென்ஸ் அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. மேபி எடுக்கலாம். சுஷீல் வந்து பாத்தீங்கன்னா ரைடர் தான், அவரும் நம்ம பெங்களூர் ரைடர் தான். ஸோ அவரையும் மேபி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஃபுல் டைம் ஃபீல்ட்ல இருக்க மாட்டாரு. அப்படி இருந்தாருன்னா வேணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல பிரதீப் தகியாவையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3 பேரையுமே நான் ரிஸ்கான ஆப்ஷன்ல கொடுக்குறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிதின் ராவல், ஹிமான்சு, குமான் சிங், அப்புறம் வந்து ஜிதேந்தர் யாதவையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேரையுமே உங்க ஆப்போனன்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனும் ஸ்மால் லீக்ல கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. மினி லீக், மெகா லீக்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் யாரெல்லாம் சஜஷன் சொன்னோமோ அவங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ குமான் சிங், ஹிமான்சு, நிதின் ராவல், மோஹித், சௌரப் நந்தால், சாண்டல், அப்புறம் வந்து பிரதீப் நர்வால். ஸோ இந்த மாதிரியான ஆப்ல XL11, விஷன் 11 நீங்க வந்து 2 ஆல்ரவுண்டர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனா இந்த மேட்ச்ல ஃபுல்லா ஆல்ரவுண்டரா தான் வந்து இருக்கிறாங்க. பிரதீப் தயாவை ஆல்ரவுண்டர்ல போட்டிருக்காங்க, ஹிமான்சுவா ஆல்ரவுண்டர்ல தான் போட்டிருக்காங்க. அதனால நீங்க 2 ஆல்ரவுண்டர் தான் எடுக்கணும். அப்படிங்கும் போது நிதின் ராவல் அண்ட் ஹிமான்சு ஓகேவா இருக்கும். இல்ல ஜிதேந்தர் யாதவ் எடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க எடுங்க, அது உங்களுடைய விருப்பம். அதே போல இந்த மோஹித் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரைட் கவர் லக்கி குமாரை கூட நீங்க வந்து பிக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். ஸோ இவ்வளவுதான், வேற எந்த ஒரு பெருசா எந்த ஒரு சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இப்படிதான் ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம்ல கொடுத்துட்டு கீழவே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஹிமான்சு எடுத்துக்கிட்டோம். ஹிமான்சுக்கு பதிலா இப்படி ஒரு ஸ்லாஷ் போட்டு அந்த இடத்துல நீங்க வந்து
ஜிதேந்தர் யாதவ் வந்து நீங்க பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது உங்களுக்கு அதுல உடன்பாடு இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல என் கூட சேர்ந்து வின் பண்ணாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல நினைச்சீங்கன்னா என்னோட டீமை யூஸ் பண்ண நினைச்சாலும் பண்ணிக்கோங்க. பட் அந்த சஜஷன் ஆப்ஷனை எப்போதுமே மைண்ட்ல நினைச்சு பாருங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமா இருக்கும். சில டைம்ல அதுதான் சக்சஸ்ஃபுல்லா ஆகுது. லாஸ்ட் மேட்ச்ல தமிழ் தலைவாஸ் மேட்ச்ல நான் விசால எடுத்திருந்தேன். ஸோ அந்த ரைடரை வந்து நான் எடுத்திருந்தேன். ஆனா ஒரு 4வது நிமிஷம் 5ஆம் நிமிஷம் ஆடும்போதே அவர் இன்ஜுரி ஆகி போயிட்டாரு. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். இன்ஜுரி ஆவாருன்னா நம்ம கனவையா நினைச்சு பார்த்தோம். ஸோ அப்படிங்கும் போது அதே நீங்க அந்த சேஃபான ஆப்ஷன் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 பிளேயர்ஸ் வந்து நான் சேஃபான ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். அதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து தமிழ் தலைவாஸ் மேட்ச் வந்து நீங்க ஒன் சைடு ஸ்வீப் அடிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த சேஃபான ஆப்ஷன் தான் வின் பண்ணாங்க. அந்த இடத்துல நான் நவீனை ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். நீங்க நவீனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதே போல சஃபாகிக்கு பதிலாகவும் நீங்க வந்து யாரை எடுக்க சொல்லியிருந்தேன், ஆஷிஷை கூட நீங்க பிக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நவீன் வந்து லாஸ்ட் மேட்ச் சூப்பர் டைம் போட்டார் தமிழ் தலைவாஸ்க்கு அகைன்ஸ்டா. விஷால் வந்து எதுவும் பண்ணல. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் நீங்க உங்க மைண்ட்ல இந்த சஜஷன் பார்த்து ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதா இருக்கும். அதுக்குன்னு எல்லா மேட்சும் சஜஷன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ உங்களுடைய மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். வீடியோ பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுவும் என்னோட ஐடியாவும் சேர்ந்து போகுதான்னு பாருங்க. அப்படி ஒத்து போகலனாலும் ஒன்று என்னோட டீமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களோட இதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் மறக்காம எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.